போட்டித் தேர்வு பயணிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ளூ பிரிண்ட்ல இன்னைக்கு 3வது தான் பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி குடுத்த தலைப்புகள்லாம் எக்ஸாம்ல வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து அடிச்சு பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். சரிங்களா? மார்க்குமே சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருந்தீங்க. சில பேத்துக்கு மெட்டீரியல் வரலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கொரியர் இதில வந்து இத்தன நாளைக்கு இவ்வளோதான் அப்படிங்கிறது தான் கணக்கு. சரிங்களா? அதனால கண்டிப்பா வந்து அவங்க அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு கைக்கு வந்துரும். சரிங்களா? நாங்க எங்கள் சைட்லேருந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அனுப்புகிறோம் வேமா. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து அகர வரிசை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது நம்ம சிலபஸில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா புது சிலபஸும் சரி, பழைய சிலபஸ்லேயும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கொஸ்டின்ஸ் கேட்டே தான் வந்துட்டுருக்காங்க. சரிங்களா? மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு கொஷின்ஸ் உறுதியாக கேட்டிருக்காங்க. இப்போ கூட 2025 குரூப் 4 குரூப் 2ல் நடந்துச்சு. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி உறுதியாக கேட்டுட்டு போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம யாருமே படிக்கிறது கிடையாது. இதை வந்து நம்ம அசால்ட்டாக வந்து இது பண்ணிடுவோம். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே வரிசையாக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஒரே எழுத்து அப்படியே வரிசையாக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு யோசித்து பதில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டுமே நாங்கள் கொடுக்குறோம். அதை நீங்கள் அடித்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தலைப்புக்கு போதும் 1 மார்க்கு. சரிங்களா? நீங்கள் டெய்லி வந்து நம்ம என்ன தலைப்பு பார்க்குறோமோ அதை வந்து பக்கத்தில் வந்து போட்டுக்கோங்க. 2லேருந்து 3 கேள்வி வரும்னு சொன்னாங்கன்னா அது மாதிரி. அப்புறம் இதுலேருந்து ஒரு கேள்வி வருதுன்னா அப்போ அந்த அதுதான் 150 கான்செப்ட் அதுதான். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் டெய்லி பார்த்துட்டே வாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 6த்துலேருந்து 12th வரைக்கும் புதுசு பழசு எல்லா இடத்துலையும் இருக்கிற எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? எல்லாத்தையுமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி நடந்த எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சேராக அவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6த்துலேருந்து 12th வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு புக்கில் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அகரவரிசைப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ அகரவரிசையோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அகரவரிசையோட ரூல்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும், உயிர் எழுத்துக்கள். உயிர் தான் முதன்மை. சரிங்களா? உயிர் எழுத்துக்களை முதன்மையாக வச்சு வரும். செகண்ட் வந்து மெய் எழுத்துக்கள் வரும். அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் அதை பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ கொஸ்டின் பாருங்களேன். கொஸ்டினில் என்ன இருக்குது அப்படின்னா, பின்வரும் நவமணிகளை, அதாவது நவமணிகள்ங்கிறத அந்த அகரவரிசை தான் சொல்லியிருக்காங்க. அகரவரிசைப்படுத்தி எழுதுக அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நவமணினா அந்த 9 மணிகள். சரிங்களா? அதை தான் வந்து நவமணிகள் அப்படின்னு சொல்லி அகரவரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டு ஆன்லைன் டெஸ்ட் அடித்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, நவமணிகள் வந்து இதை வந்து அகரவரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து க வரிசை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தனே உயிரெழுத்தில் ஆ, ஆ, இ அந்த வரிசை ஏதாவது இருக்கா? அப்போ இல்லை. அடுத்து கா வரிசை ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத அடுத்து வந்து பார்க்கணும். சரிங்களா? அடுத்து வந்து 2வது வந்து பார்த்திங்கன்னா இக்கு இங்கு இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? அது வந்து இல்லை. அப்போ வந்து 3வதாக என்ன பார்க்கணும், உயிர்மெய் எழுத்து பார்க்கணும். அப்போ உயிர்மெய் எழுத்தில் கா தான் ஃபஸ்ட்டு. அப்போ கால கோமேதகம் தான் இருக்குது. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரும். சரிங்களா? இந்த ஆர்டர் படி காக்கா கிக்கி குக்கு கேக்கே அந்த ஆர்டர் படி தான் இது எழுதணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸு அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் காக்கு அடுத்து என்ன வரும், அந்த மாதிரி. சரிங்களா? காக்கா கிக்கினா அடுத்தப்புறம் ஞா வரிசை அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்து இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். இதான் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா இது கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து. சரிங்களா? காக்கா கிக்கி குக்கு கேக்கே அது அப்படியே வரிசை. அதுக்கப்புறம் அந்த மாதிரி உயிர்மெய் எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பார்க்கணும்னா உயிரெழுத்துக்கள் தான் பார்க்கணும். சரிங்களா? உயிரெழுத்துக்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெய் எழுத்துக்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் பார்க்கணும். சரிங்களா? அப்போ வரிசையில் அந்த நவமணிகளை ஆர்டராக பண்ணி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் புக்கில் இருக்க சோர்ஸ் தான். சரி, 2வது கொஸ்டின் பாருங்கள். அதே மாதிரி 2வது கொஸ்டின் அதே மாதிரி தான். 2வது கொஸ்டினை எடுத்தோன்னே நம்ம உயிரெழுத்துக்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? உயிரெழுத்துக்கள் எதுவுமே கிடையாது. அப்போ மெய் எழுத்து இருக்கான்னு பார்க்கணும். அதுவுமே இல்லை. இங்கே வந்து என்னென்னா பா வரிசையை வச்சு கொடுத்துருக்காங்க உயிர்மெய் எழுத்துக்கள். அப்போ பாப்பா, பிபி, பூ அந்த இது மாதிரி எழுதணும். அது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். 3வது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி தான். இப்போ இங்கே பாருங்களேன். இங்கே இதில் வந்து ஆ வரிசையில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உயிரெழுத்துக்களில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஆ இருக்குது. சரிங்களா? ஆசிரியர் இருக்குது. சரிங்களா? ஆ இருக்கா? இல்லை. அப்போ ஆ அந்த உயிரெழுத்துக்களில் இருக்குது. அதுக்கப்புறம் ஓ இருக்குது. இந்த தான் எழுதி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே எழுதிட்டோமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே இருக்கிறதுல. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேமாக இருக்கும்.
என்ன சொல்கிறது அப்படின்னா, எல்லா எழுத்துமே ஒன்று போல் இருக்கும். அப்புறம் ஊடால 2 எழுத்து மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த இது மட்டும் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அது நம்ம அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். எது வரும் அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இதில் நான் வச்சுருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இதில் வந்து இந்த அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மார்க் வந்து ஈஸியாக வரும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும்ன்ட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து போனோன்னே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? கொஸ்டின் மட்டும் நல்லா இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுல இதில் எதுவுமே கிடையாது. ஒன்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து 4வது விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே மாதிரி தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இங்கே எல்லாமே உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் இருக்குது. நம்ம அதனால் ஸ்ட்ரைட்டாக வந்து உயிரெழுத்துக்களில் அ ஆ இ ஈ அந்த இதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க 4வது கொஸ்டினில். ஓகே. அடுத்து வந்து 5வது இதில் பாருங்கள். 5வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இதில் வந்து அதே மாதிரி தான். ஆ வரிசை இருக்கான்னு பார்க்கணும், இல்லை. அப்புறம் மெய்யெழுத்து இருக்கான்னு பார்க்கணும், இல்லை. இங்கே வந்து சா வரிசை கொடுத்துருக்காங்க. சாச்சா சிச்சி சூச்சு அந்த பேஸ் பண்ணி எழுதிட்டாங்க. அப்போ நான் 5வது கொஸ்டின் இது ஆன்சர். சரிங்களா? அடுத்து வந்து 6வதில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே க வரிசை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபுல்லாக கா வரிசை தான் இருக்குது. அதை வந்து காக்கா கீக்கி கூக்கு கேக்கே அந்த பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அடுத்து 7வது இதை பாருங்களேன். 7வதுல த வரிசை கொடுத்துருக்காங்க. தாத்தா தீ தூ தூ தே தை அந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் 8வது பாருங்கள். 8வது மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏதாவது என்னென்னா இந்த உயிரெழுத்துக்களை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? அடுத்து இதை தான் சொன்னேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த கொஞ்சம் மாறி இருக்கா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா எல்லாத்துலேயுமே ஆன் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும், மெய்யெழுத்துக்கள் 2வது எழுத்து எல்லாமே மெய்யெழுத்துக்களாக தான் இருக்குது. மெய்யெழுத்தில் ஃபஸ்ட்டு என்ன வரும், இக்கு வரும். இக்குக்கு அடுத்து இங்கே இக்கு இருக்கா, இல்லை. அப்போ 2வது இங்கு வரும். அப்போ இங்கு பார்க்கணும். இங்கு இருக்கா, இருக்குது. அப்போ அங்கே அடியாக தான் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அப்போ இக்கு இஞ்சி இதில் தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஸ்டினை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ வந்து 2025 குரூப் 2 குரூப் 4லலாம் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? எடுத்தனே இப்போ குரூப் 2ல அதுவுமே தரம் உங்களுக்கு மாறுபடும். குரூப் 2ல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு எழுத்து மட்டும், மித்த எல்லா எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு எழுத்து மட்டும் சேஞ்ச் ஆகிற மாதிரியும் மித்த எல்லா எழுத்தும் ஒரே மாதிரி இருக்க மாதிரியும் காட்டுவாங்க. சரிங்களா? ஆனால் குரூப் 4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் நார்மலாக நம்ம பார்த்தனே ஆன்சர் போடுற மாதிரி அதுக்குமே கொஸ்டின் வேரியேஷன் இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10வது கொஸ்டினும் அதே மாதிரி தான். நம்ம ஆ வரிசை அதை வந்து படித்தாலே போதும். சரிங்களா? உயிரெழுத்துக்களில் ஆ அதை வந்து இங்கே என்ன இருக்குன்னா ஆவண்ணா மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், இதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா ஆவண்ணா மட்டுமே எல்லா இதுலேயும் இருக்குது. அப்போ நம்ம 2வது எழுத்து என்னென்னா உயிர்மெய் எழுத்து. இது எல்லாமே உயிரெழுத்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்குது. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிரெழுத்தில் இங்கே இக்கு இருக்கான்னு பார்க்கணும், இங்கே இருக்கான்னு பார்க்கணும், எதுவுமே இல்லை. அப்போ வந்து என்ன இருக்குது, இங்கே சி தான் முதல்ல வரும். சரிங்களா? இச்சு அந்த இதில் சீ தானே வரும். அடுத்து இக்கு இங்கே இல்லை. அப்போ அந்த இதுதான் முதல்ல வரும். அப்போனா பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, இங்கே வந்து ஆசிரியர், ஆடு, ஆண்டு, ஆத்திரம், ஆமை இதெல்லாம் வந்து வருது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்கள். 11வது கொஸ்டினும் அதே தான். சிறுவன், சாப்பாடு. இது வந்து வரிசை ஈஸியாக பார்த்திடலாம். இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறதெல்லாம் வந்து ஈஸி தான். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் தான் முக்கியம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து கொஸ்டின் அடித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் ஆன்லைன் டெஸ்ட்டை வந்து ஃபுல்லாக அடித்து பார்த்துருங்க. அடித்து பார்த்துட்டு மார்க்கை வந்து தவறாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட்டு அடித்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத புரியும். சரிங்களா? எங்களுக்கும் தெரிய வரும், உங்களுக்கும் நல்லா வந்து மனப்பாடாகும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து 12வது பார்த்திங்கன்னா தா வரிசை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தாத்தா தீ தூ தே தை அதை வந்து அந்த பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து 13வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆ வந்து ஒரே இடத்துல இருக்கா. இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தனே அக்கால் தான் வருது. சரிங்களா? ஆ வரிசையில் 2வது எழுத்தை பார்க்கணும். அடுத்து 2வது எழுத்தை தான் பார்க்கணும். சரிங்களா? அதில் வந்து அக்கால்னு இருக்குது. சரிங்களா? அக்கால். அதுக்கப்புறம் வந்து இங்கு இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் அங்காடி, இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி அந்த இதில் பார்த்துட்டு இந்த மாதிரி எழுதணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா த வரிசை, அது ஈஸி தான். அடுத்து ப வரிசை கொடுத்துருக்காங்க. பாப்பா, பிபி, பூ, பே பை அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சா வரிசை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சாச்சா, சூச்சு, சே சை அந்த மாதிரி.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதாவது தா வரிசை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து அப்பா, அம்மா, அண்ணன், இதில் வந்து எது இந்த மாதிரி சிம்பிளாகவும் இருக்கும். சரிங்களா. அப்பா, அம்மா, அண்ணன்னா இங்கே வந்து ஃபுல்லாக இருக்குது. 2வது எழுத்தை பார்க்கும்போது இப்பு, இம்மு. சரிங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்பு, இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்தனே என்ன இருக்குன்னா இக்கு, இங்கு, எச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு. சரிங்களா. இன்னு தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ அண்ணன், இப்புக்கு அடுத்தா இம்மு வரும். அந்த மாதிரி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அகர வரிசையில் அமைக்க, எல்லாமே அகர வரிசை தான். அடுத்து பல்லாண்டு, முத்து, ஆமணக்கு, அரசன், கொம்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. காவரிசை உயிர்மை எழுத்தும் உயிரெழுத்தும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா உயிரெழுத்தும் ஃபஸ்ட்டு வரணும். அரசன், ஆமணக்கு. சரிங்களா. அப்புறம் கொம்பு, பல்லாண்டு, முத்து. இதை வந்து பார்த்திங்கன்னா இது இந்த கிளாஸ் வந்து இது வந்து கொஞ்சம் இதாக போகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. ஏன்னா அதில் இருக்கிறதே அவ்வளோதான், அப்படி தான் இது இருக்குது. இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறது மாதிரி எதுவும் அவ்வளோ வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து ரூல்ஸ் தான், ஒரே ஒரு ரூல்ஸ் தான். எழுத்தனே நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு சின்ன இதாக ஃபஸ்ட்டு உயிரெழுத்து இருக்கா, அடுத்து உயிர்மெய்யா, அந்த மாதிரி உயிரெழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து அந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து. அதனால் அவ்வளோவா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. 7th புக்லையும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு 6th புக்கில் பார்த்தாச்சு. அடுத்து 7th புக்கில் இதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா. அந்த வரிசை சும்மா எழுத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா கொஸ்டின் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காண்டி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் வந்து பார்த்துட்டு இப்படி கேட்டிருக்காங்களா, இப்படிலாம் கேட்குறாங்க, இப்படி கேட்டால் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் தான் நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 6th-லேருந்து 12th வரைக்கும். சரிங்களா. அதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. ஆனால் இது வந்து நாங்கள் ப்ளூ பிரிண்ட்டும் வந்து கொண்டு போகிறது காரணம் என்னென்னா எதுவுமே படிக்காமல் இருக்காங்க அவங்களுக்காண்டி தான் இந்த ப்ளூ பிரிண்ட் மெயினாக. ஏன்னா அங்கே நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். ஆனால் சில பேர்லாம் இந்த ஜாப் போயிட்டுருக்கவங்க அவங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த மெட்டீரியல் ப்ளஸ் வந்து இதுக்கான சோர்ஸ் வந்து இருந்தால் அவங்க படிப்பாங்கள்ல, அதுக்காண்டி தான். சரிங்களா. மெயினாக இப்போ சில பேர் பாதி கடல் தாண்டியிருப்பீங்க. ஏன்னா 6 மாதம் முடிஞ்சிருச்சு. அதனால் அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணுறது எப்படி, எதுவுமே தெரியாமல் 0 லெவலில் இருக்கவங்க ஒரு இடத்த அடையிறது எப்படி, அதுதான். சரிங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அகர வரிசையில் 24வது அகர வரிசை அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் அதே மாதிரி தான். நம்ம வந்து எடுத்தனே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா சரிங்களா. உயிரெழுத்தை பார்க்கணும். அதில் அ, ஆ, இ, உ, ஊ, ஏ அதை வந்து வரிசையாக கொடுத்துருக்காங்க. அடுத்தும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 2 எழுத்து வந்து உயிர்மெய் எழுத்து. அப்போ இக்குங்கிறது வந்து கா வரிசை தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தான் சா வரிசை வரும். குடம், சட்டை அது வந்துடுது. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. அதே தான். சா, சா, சி, சீ, சோ, சோ, சை, சை அந்த மாதிரி இருது. சரிங்களா. சை, சைன்னு தப்பாக சொல்லிட்டேன். சரிங்களா. சா வரிசை. ஓகேங்களா. அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சா வரிசை கொடுத்துருக்காங்க. சா, சா, சீச்சி, சூ, சூ, சே, சே, சை, சை. சரிங்களா. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சோ ஏதாவது இருக்கா, சைக்கு அடுத்தானா சோ வரும். சை ஏதாவது இருக்கா, இல்லை. சை வந்து எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம டேரெக்டாக வந்து சோ போயிடணும். சோ. சரிங்களா. அப்புறம் சோ அந்த மாதிரி வரும். சரிங்களா. சை இருந்தால் சே, சே, சை வரும். சரிங்களா. அதான் இது வந்து பேசிக்காக வந்து உயிர்மெய் எழுத்து தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழ்காணும் சொற்களை அகர வரிசையில் அமைக்க. அதே மாதிரி இங்கே காவரிசை கொடுத்துருக்காங்க. காவரிசைலாம் உங்களுக்கே தெரியும். அடுத்து 28வதுல வந்து பார்த்திங்கன்னா அதே தான் உயிர்மெய் எழுத்து இல்லை, இது வந்து உயிர் எழுத்துக்களில் வரிசை கொடுத்துருக்காங்க. ஆளை வந்து எல்லாமே தான் கொடுத்துருக்காங்க. 2வது எழுத்தை பார்க்கணும். 2வது எழுத்துல இக்கு தான் முதல்ல வருது. இக்கு இங்கு அந்த பேஸ் பண்ணி இக்கு இங்கே பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா. அடுத்து 29 அகர வரிசையில் அமைக்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சா வரிசை கொடுத்துருக்காங்க. சா, சா, சீச்சி, சோ, சோ, சே. சரிங்களா. அந்த இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அதே அப்படியே எல்லாமே கொடுத்துருக்காங்க. சவு வரையும் கொடுத்துருக்காங்க. சா, சா, சீச்சி. சரிங்களா. ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் எழுத்துமே கொடுத்துட்டாங்க. சரிங்களா. சை, சோ, சோ, சோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவு வரையும் கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே எழுதுறது தான். இது எல்லாமே அப்படியே பார்த்துக்கிறது தான். சரிங்களா. அடுத்து 30வதுல என்ன கொடுத்துருக்காங்க, தா வரிசை கொடுத்துருக்காங்க. சரிங்களா. தா வரிசைனா தா, தா, தீ, தீ, தூ, தூ, தே, தே, தை, தோ, தோ, தௌ. சரிங்களா. அது அப்படியே எழுதுறது தான்.
தவ் வந்து இங்கே வந்து கொடுக்கல சரிங்களா. தோ வரையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து 31வது கொஸ்டினில் பாவரிசை தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. பாவரிசைனா பாப்பா பீப்பி பூ பேப்பே பை போ பவ் சரிங்களா. அந்த மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க. அடுத்து மாவரிசையில் என்ன வருது, நம்ம மாவரிசை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இதுவும் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. மாமா மிமி மோமோ மெமே மை மோமோ சரிங்களா. அப்புறம் வந்து அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுலனா உயிர் எழுத்துக்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ ஆனா ஆவணா அது வந்து தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. அதில் வந்து இது வரையும் தெரிஞ்சுக்கணும்னா ஓ வரையும் தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து கடைசியில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இங்கே வா ஊடலை கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாவுமே கொடுத்துருக்காங்க, வடிவமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எதுக்கு வா வந்திருக்கு, வடிவமைப்பு வடிவமைப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பாக இருக்குது சரிங்களா. இது வந்து அ ஆ இ உ அதுக்கப்புறம் ஐக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓ தான் வரணும். இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இல்லை தெரியாமல் டைப்பிங் மிஸ்டேக் வந்துடு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய இது கொஸ்டின் டைப் பண்ணும்போது ஏதாவது ஒன்று மிஸ்டேக் வர்றது இயல்பு தான் சரிங்களா. ஓலைச்சுவடிகள் ஓங்காரம் இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கா. இப்போ ஓலைச்சுவடிகளில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே ஓன் இருக்குது சரிங்களா. ஆனால் அடுத்து லை பார்க்கணும் சரிங்களா. இங்கே வந்து ஞா பார்க்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடி இங்கே இருக்குது, இங்கே ஓங்காரம் இருக்குது சரிங்களா. ஓங்காரம் தான் என்ன வரணும், ஃபஸ்ட்டு எடுத்தனையும் ஓங்காரம் தான் வரணும். இங்கே ஓலைச்சுவடிகள் இருக்குது சரியா. அப்போ இந்த கொஸ்டின் வந்து தப்பு சரிங்களா. இது வந்து கொஞ்சம் ஆப்ஷன் மிஸ்டேக், தப்பு பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் இங்கே வடிவமைப்பு வரக்கூடாது. ஏன்னா வடிவமைப்பு வா வரிசை, வா வந்து இங்கே வரக்கூடாது. வந்து உயிரெழுத்துக்கள் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஓலைச்சுவடிகள்லையுமே ரெண்டாவது எழுத்து பார்த்தா இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி லை இருக்குது சரிங்களா. அது கொஞ்சம் எரராக இருக்குது ஓகேங்களா. இந்த கொஸ்டினை வந்து நம்ம கொஸ்டின் அதில் வைக்கும் போது நமக்கு பார்த்து வச்சிடலாம். ஓகே, அடுத்து 34வது பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இசைக்கருவிகளை வந்து 6 படி எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உடுக்கை உறும்பு சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்கள் வருது, அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் வருது, அதைப்படி பேஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. இது எல்லாமே அதே தான் சரிங்களா. அ ஆ இ உ அதே மாதிரி தான் எழுதணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 36வது தாவரிசை கொடுத்துருக்காங்க சரிங்களா. தாவரிசையும் இதில் நாவரிசை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. தாவரிசையை தனியாக எழுதணும், நாவரிசை தாத்தா தீ தூ தே தை அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நாவரிசை வந்து கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி எழுதணும். புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் சரிங்களா. இதே தான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக உங்களுக்கு இதே கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப வந்து வந்துட்டுருக்கு ஓகேங்களா. தாவரிசை அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் இதெல்லாம் படித்தாலே போதும் சரிங்களா. அந்த எழுத்துக்களை மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வேர்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஓவராலாக சொல்கிறேன். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் வந்து இதில் எதுவும் படிக்கணும் அவசியமே இல்லை. இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் இதுக்கான ரூல்ஸ் இருக்குது சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தனையும் என்ன கொடுத்துருக்காங்க, உயிர் எழுத்து கொடுத்துருக்காங்களா. எடுத்தனையும் உயிர் எழுத்து தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டாவது உயிர்மெய் எழுத்து, மூணாவது தான் என்ன எழுதணும், ரெண்டாவது மெய் எழுத்து சரிங்களா. ரெண்டாவது வந்து மெய் எழுத்து, மூணாவது தான் என்ன எழுத்து, உயிர்மெய் எழுத்து. இந்த ஆர்டர் படி தான் எழுதணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் வர்க்கமும், அடுத்து வந்து மெய் எழுத்துக்கள் வர்க்கமும், மூணாவது தான் உயிர்மெய் எழுத்துக்கள் வர்க்கமும். அந்த ஆர்டர் படி தான் இது வந்து வரும் சரிங்களா. அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க ஓகேங்களா. இது வந்து முன்னாடியே நீங்கள் எழுதி வச்சாலும், இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள், இது கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி நடந்த கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7/3/2026 மார்ச் மாதம் தான் நடந்துச்சு. இதில் வந்து புக்கில் இருக்கிறதான் அப்படியே கேட்டிருக்காங்க. அந்த நவமணிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் அது அப்படியே கொஸ்டின். டெக்னிக்கல் எக்ஸாமுக்கெலாம் அப்படியே தான் கேட்பாங்க சரிங்களா. அதில் வந்து பெருசாக வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு அவ்வளோவா வந்து கேட்க மாட்டாங்க. டெக்னிக்கல் எக்ஸாமில் வந்து அப்படியே இருக்கிறது, புக்கில் இருக்கிறத அப்படியே டேரெக்டாகவே கேட்டுருவாங்க. அதனால் அந்த எக்ஸாமில் இருக்கிறத அப்படியே கேட்டுட்டாங்க. இது வந்து இந்த சிலபஸை பேஸ் பண்ணி நடந்தது. இதுவும் அதே தான். ஃபஸ்ட்டு வந்து தான் பார்க்கணும் சரிங்களா. அப்புறம் ஒமிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒமிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு நம்ம உயிரெழுத்து பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்தில் என்ன இருக்குது, அடுத்து வந்து தான் இருக்குது. இங்கே எல்லாமே எடுத்தனே அந்த மாதிரி இருக்குது சரிங்களா. கானா அப்போ கண்ணை மூடி நம்ம ஆன்சர் வந்து என்ன பண்ணிடணும்,
கோ வந்து அந்த க வரிசை இதை கிளிக் பண்ணிடணும், அதான் ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா பருவங்கள் சொல்லியிருக்காங்க. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தனே ஆவா இருக்கா. இதுதான் இந்த 2 கொஸ்டினை மட்டும் நல்லா ஒத்து பாருங்கள். என்ன அப்படின்னா 2025 குரூப் 4, 2025 குரூப் 2. சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கு, இதில் வந்து ஆனால் கொஞ்சம் இதில் வந்து என்னென்னா குரூப் 4 இந்த வட்டம் பார்த்திங்கன்னா குரூப் 4 கஷ்டமாக கேட்டாங்க. எப்படின்னா கஷ்டம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம். சரிங்களா. இதில் வந்து அம்புலி, காப்பு இந்த மாதிரிலாம் இருக்கா, அதுதான் கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா அம்புலி, காப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தனே அம்புலியாக இருக்குது, ரெண்டாவது எடுத்தனே காப்பாக இருக்குது, மூணாவதுல வந்து சப்பானி, 3 எழுதில் சப்பானின்னு இருக்குது, அப்புறம் வந்து செங்கீரைன்னு இருக்குது. அப்போ லாஸ்ட் ஆப்ஷனை அப்படியே ஒமிட் பண்ணிடணும். 3குள்ளே பார்க்கணும். அடுத்தது தாள் அப்படின்னு இருக்குது. சரிங்களா. தாள் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செங்கீரை. அடுத்து என்ன பண்ணிடணும், உங்களுக்கு ஆப்ஷனை ஒமிட் பண்ணிடணும், ஏன்னா தா வந்துடுச்சு. சரிங்களா. ஃபஸ்ட்டு இச்சு தானே வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 இங்கே சாச்சா இருக்கா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஆப்ஷனில் த வந்திருக்கு, இங்கே மா இருக்குது. அப்போ த தான் ஃபஸ்ட்டு வரும், இம்மு கடைசி வரும். அப்போ 3 ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் 2025 குரூப் 2ல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா உங்களுக்கு. கான்னு இருக்குது. களத்து எல்லாமே கா தான். ஸ்டார்டிங் எல்லாமே கா தான். ரெண்டாவது வார்த்தையிலையும் கா தான், மூணாவது வார்த்தையிலையும் கா தான், நாலாவது வார்த்தையிலையும் கா தான். அடுத்து 2வது எழுத்தை பார்க்கணும். 2வது எழுத்துல ரூ இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது, வா இருக்குது, ரூ இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா ல இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாலாம் வந்து லாஸ்ட்டாக தான் வரும். ரூ 2 ரூ இருக்குது, அதை பார்க்கணும். அடுத்து 2வது வார்த்தையில் ல பார்க்கணும், இந்த ல பார்க்கணும். இந்த லாவில் எந்த ல ஃபஸ்ட்டு வரும், முதல் லகரம். இது முதல் லகரம் தான் என்ன வரும், ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தான் அந்த லகரம் வரும், பொது லகரம். அப்போ அந்த மாதிரி. சரிங்களா. அப்படியே செலக்ட் பண்ணி இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். பேசிக்காக இந்த வந்து 16/11/2025 டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் தான். சரிங்களா. இதில் வந்து அப்படியே இருக்குது. அன்பு, இரக்கம், 5 ஓசை. அதை எடுத்தனே கண்ணை மூடிட்டு அப்படியே ஆவரிசை அப்படியே தூக்கி எழுதிடலாம். அடுத்து 20/7/2025 நடந்த கொஷின்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை இதெல்லாம் வந்து அதே தான் திரும்பியும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நம்ம பார்த்தோம்ல அந்த கொஸ்டின் தான் திரும்ப. இதுவும் அதே மாதிரி தான் நம்ம படித்தோம்ல இசைக்கருவிகள், அதே கொஸ்டின் தான் சேம். சரிங்களா. 2022 குரூப் 4ல் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இதெல்லாம் வந்து இப்போ கரண்ட்டு சிலபஸ் கொஸ்டினும் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும். சரிங்களா. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த கோமேதகம், அரகதம் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2022 குரூப் 4ல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் என்ன வரும், உயிரெழுத்து வரும். உயிரெழுத்துனா அப்போ 2 ஆப்ஷன் பியும் டியும் மட்டும் வச்சுக்கணும், மித்த 2ஐயும் ஒமிட் பண்ணிடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் ஓனான் இருக்கா, இதில் ஓனான் இருக்குது, இதில் கிளின்னு இருக்குது. அப்போ உயிரெழுத்தான் ஃபஸ்ட்டு, அப்போ இதான் ஆப்ஷன். அந்த மாதிரி போட்டுருணும். சரிங்களா. அடுத்த அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. அதே தான் காக்கா, கிக்கி, கொக்கு, கேக்கே அந்த வரிசை அப்படியே எழுதணும். சரிங்களா. கண், காடை. சரிங்களா. அதை அப்படியே எழுதுகிறது தான். அடுத்து மா வரிசை கொடுத்துருக்காங்க. அப்போ மா வரிசைனா நீட்டி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மாமா, மிமி, மோமோ, மேமே, மை, மோமோ, மவ். சரிங்களா. அந்த பேஸ் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கல, நான் வரிசை கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நான் வரிசை நானா, நினி, நுனு, நினே, நை அந்த மாதிரி. சரிங்களா. நோனோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் இந்த கொஸ்டின்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். 13வது கொஸ்டினில் வந்து தோப்பு, துப்பு, தீர்ப்பு, தப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா த வரிசை தானே ஃபஸ்ட்டு வரும். 2 அப்போ ஒமிட் பண்ணிடலாம். இதில் வந்து ஒமிட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. சரிங்களா. அந்த மாதிரி ஒன்றா கொடுத்தா எதை ஒமிட் பண்ணணுங்கிறத அப்போ தான் ஆப்ஷன் 4 விஷயத்தையும் பார்த்தா குழப்பமாக இருக்கும். த வரிசை தான் நம்மளுக்கு எல்லாமே த வரிசை தான், த தான். அப்போ த வந்து கிடைத்திங்கன்னா அடுத்து 2வது எழுத்தை பார்க்கணும், தீர்ப்புன்னு இருக்குது. அடுத்து 2வது எழுத்து ஒரே மாதிரி தான் இருக்குது. 3வது எழுத்தில் தாத்தா, தீ, தூ அப்படி தான் வரும். இங்கே தோ இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா. அந்த மாதிரி பார்க்கணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வேர்டு தான். அதே மாதிரி இங்கே பாருங்கள் சீராட்டு, தாளாட்டு, இதே தான் பாராட்டு. இந்த 3 வேர்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீராட்டு, தாளாட்டு, நீராட்டு, பாராட்டு அப்படின்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் எடுத்தனே ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு எடுத்தனே இக்கு இங்கு இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அப்போ இக்கு இங்கு இச்சு இருக்கான்னு பார்க்கணும். இந்த வரிசை அதான் ஃபஸ்ட்டு வருது. அப்போ சீராட்டு. ஓகேங்களா. அதை ஃபஸ்ட்டு மித்த எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு இதை அப்படியே ஆன்சர் பண்ணிக்கலாம்.
அடுத்து 15வதுக்கு வந்து வைகறை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா பாருங்களேன். எல்லாமே வைகறை, வைகுதல் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி இருக்குது. இதில் நீங்கள் எடுத்தனே என்ன பண்ணணும், எடுத்தனே பார்க்கணும் சரிங்களா. வை இருக்கா, 2வது எழுத்து க இருக்குது சரிங்களா. அப்போ ஆப்ஷனில் கூ இருக்குது, அப்போ அதை ஒமிட் பண்ணிடணும். அடுத்து 3வது எழுத்தை பார்க்கணும். ரை இருக்குது, லூ இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குது, க இருக்குது சரிங்களா. லாஸ்ட் எடுத்து இதில் எல்லாத்துலேயும் க தான் இருக்குது. இல்லு இருக்குது, இல்லு தானே வரும். இல்லு லூ ரை சரிங்களா. இல் தான் வரும். அதுக்கப்புறம் தான் லூ ரைலாம் ராயிலாம் லாஸ்ட்டாக ரா வரிசை லாஸ்ட்டாக வரும். அப்போ ஆப்ஷன் டி. அடுத்து 16வது பாருங்கள், த வரிசை சரிங்களா. த வரிசைனா என்ன வரும், தாத்தா தீத்தி தூத்து தேத்தே தை அதுதானே வரும். அப்போ இருக்குது தரங்கம் சரிங்களா. ஃபஸ்ட்டு எடுத்தனே தரங்கம், 2வது ஆப்ஷனை ஒமிட் பண்ணிவிட்டு தரங்கம்னு இது பண்ணி அப்புறம் கடுத்து தீ சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கே தையல் இருக்குது, இங்கே தோடு இருக்குது. வந்து தை தான் வரும் சரிங்களா. தேத்தே தை அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் தான் தோ வரும். அப்போ தையல். அப்போ ஆப்ஷன் சி. அப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வீண், வீழ்ச்சி, வீடு, வீதி அப்படின்னு இருக்கு. இங்கே எல்லாமே வீ தான் இருக்குது சரிங்களா. வீ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வீ இருக்கும். 2வது என்ன இருக்குன்னா இக்கு, இங்கு அதை பார்க்கணும். அதில் வந்து இட்டு தான் வரும் சரிங்களா. அப்போ ரெண்டுமே கன்ஃபியூஸாக இருக்கும். ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணிடணும் அப்படின்னா அடுத்த வேடை போக்கணும். அடுத்து வீ தான் இருக்குது, அடுத்த லெட்டர் நின்று தான் இருக்குது. ஆனால் இங்கே வீதின்னு இருக்குது, இங்கே வீழ்ச்சின்னு இருக்குது. வீதியில் இத்து தான் அந்த வரிசை தான் வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் சரிங்களா. இப்போ வந்து நம்ம ஓரளவு நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. இது மொத்தம் 133 கொஸ்டின்ஸ் இருக்குது மொத்தமாக சரிங்களா. அதை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம் யாருக்கே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகர வரிசையில் இங்கே பாருங்கள் பீர்கம், இங்கே வந்து பா வரிசை. உங்களுக்கு பா வரிசை தெரிஞ்சாலே ஈஸியாக 1வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. பாப்பா பிபி பூ பெப்பே பை, அது வந்து அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதே தான் பா வரிசை சரிங்களா. பா வரிசையில் பாப்பா பிபி பூ பெப்பே பை, அப்போ ஆப்ஷன் ஏ சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இங்கே வந்து என்ன இருக்குது, பாப்பா பிபி பூனா பூ தான் ஃபஸ்ட்டு வரும் சரிங்களா. பூ அதுக்கு எல்லாமே அடுத்தடுத்து தான். அடுத்து மா வரிசையில் மாமா மிமு மோமே சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மா வரிசையில் என்ன இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை சரிங்களா. மாலை வந்து மா மிமி சரிங்களா. மோமோ ஏதாவது இருக்கா, இல்லை சரிங்களா. அப்போ என்ன பார்க்கணும், மேவை பார்க்கணும். அப்போ மே தான் ஃபஸ்ட்டு. இதில் 2 ஆப்ஷன் பியும் ஷியும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ அடுத்த லெட்டர் பார்க்கணும். மேக்கு அடுத்து மே தான் வரும், அடுத்து மை வரும். அப்போ ஆப்ஷன் சி ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து இங்கே உயிரெழுத்துக்கள் பார்த்துருக்காங்க. உயிரெழுத்தில் அ இ ஊ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ ஆப்ஷன் பி ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, ஆப்ஷன் 5வது கொஸ்டினில் எப்படி இருக்குது அப்படின்னா அரிது, இது எல்லாமே ஒரே சேமாக இருக்கா. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் லெட்டர் பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிது அந்நியர்னு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ரீங்கிறது வந்து அதாவது ரீனா ரீ கிடையாது, ரா தான் சரிங்களா. அதை வந்து ராங்கிறது கடைசி வரும். இத்து இந்து தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ அந்நியர் ஆப்ஷன் சியும் டியும் பார்க்கணும். 2வது எழுத்து ஆ தான் இருக்குது சரிங்களா. ஆனால் 3வது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2வது எழுத்து ஈ இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி ஆன்சர். அடுத்து பாருங்கள், அகர வரிசையில் எழுதுக. அடுத்தும் அதே மாதிரி தான். இங்கே வந்து இப்பு இம்மை இப்பு இம்மு இத்து அந்த பா வரிசை த வரிசை எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. இங்கே எடுத்தனே த வரிசை தான் வரணும். தால 2 இருக்குது, பியும் இருக்குது டியும் இருக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு தையல் கொடுத்துருக்காங்க, இங்கே தேனி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும், நம்ம எடுத்தனே என்ன எழுதணும்னா அந்த சைடில் வரிசை எழுதி வச்சுக்கணும் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இத்து சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன வரும்னா தை சரிங்களா. தை வந்து கடைசி தான் வரும் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும், தே தான் வரும் சரிங்களா. தே தோ அந்த மாதிரி தானே வரும். அப்போ தேனி தையலாக தான் ஃபஸ்ட்டு வரும். ஆப்ஷன் டி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 7வது கொஸ்டின் அதே தான். 7வது கொஸ்டின் நம்ம அந்த முன்னாடி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்களா, அதே தான் திரும்பியும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆசிரியர், இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா. அப்போ ஆசிரியர் 2வது எழுத்த பழம், அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே மாணவர் இருக்குது, இங்கே மனிதன் இருக்குது. அப்போ மாவரிசை தான் ஃபஸ்ட்டு. இது வந்து ஆப்ஷன் டி. இப்போ அடுத்து பாருங்கள், 9வது
9வது பாருங்கள், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது, க வரிசை இருக்குது சரிங்களா, க வரிசை இருக்குது, ச வரிசை இருக்குது. இப்போ கனா எடுத்தனே கண்ணை மூடிட்டு க தான், அப்போ ஆப்ஷன் டி. 10வது பாருங்கள், ஆ வரிசை சரிங்களா, ஆ எடுத்தனே 2 ஆ இருக்குது, ஏவும் இருக்குது, டியும் இருக்குது. இதில் எது கன்ஃபியூஸ் ஆகும், ஆ ஆ ஈன்னு அழகாக கொடுத்துருக்காங்க, அப்போ ஆப்ஷன் டி. 11வது கேள்வி பாருங்கள், 11வதில் உயிரெழுத்து தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் கன்ஃபியூஸ் ஆகுது. ஏவும் ஷீவும் நம்ம மித்த எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிடலாம். 2வது எழுத்தை பார்க்கணும். 2வது எழுத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ம இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது, ஏ வரிசை, அதான் அந்த எழுத்தாக இருக்குது உயிரெழுத்து, அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள் 12வது, பார்த்தீங்க அப்படின்னா 2வது என்ன அப்படின்னா கா வரிசை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் சரிங்களா. கா சா வந்து இருக்குது, வா வரிசை இருக்குது. இதில் வந்து எடுத்தனையும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கா தான் பார்க்கணும், அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து 13வது அதே தான், இசைக்கருவிகள். கண்ணை மூடிட்டு நம்ம அதில் தான் அப்போ பார்த்தோம், டி தான். ஓ எடுத்தனே கண்ணை மூடிட்டு போட்டுடலாம், ஏன்னா ஊ தான் உயிரெழுத்து தான் ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா க வரிசை, ஃபஸ்ட்டு வந்து க தான் முதல்ல வரும், அப்போ குன்று, ஆப்ஷன் பி. அடுத்து 15வது பாருங்கள், அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரிங்களா. இதில் வந்து உழவு, அதே தான் நீங்கள் திரும்பி கொடுத்துருக்காங்க, கணப்பாறை அந்த வேர்டே தான் திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க சரிங்களா. அந்த கொஸ்டினை தான் திரும்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு இந்த இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும் சரிங்களா. ஏதாவது கொஞ்சம் இடத்துல மாற்றம் இருந்துச்சுன்னா, சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அடுத்துனா 17வது பாருங்கள், 17வது கொஸ்டின். 17வதுல இங்கே ஆ வரிசை ரெண்டும் கன்ஃபியூஷனாக இருக்குது, பியும் டியும், அப்போ அழகு சரிங்களா. அழகு அப்படிங்கிறதுல 2வது எழுத்தை பார்த்தா ஆ ஆ இ, அப்போ ஆப்ஷன் டி. 18வதுல பாருங்கள், 18வதுல ஆப்ஷன் பி சரிங்களா, ஆப்ஷன் பி வரும். ஏன்னா முதல் எழுத்தனையும் நம்மளுக்கு என்ன எழுத்து வேணும், உயிர் எழுத்து, அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பி. 19வது பாருங்கள், ஆப்ஷன் சி, எழுத்து, ஒளி, வடிவம், ஓலைச்சுவடி, அவுகாரம். இதுதான் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா எடுத்தனை வந்து அ ஆ இ உ ஏ அதை வந்து மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ எழுத்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, ஆப்ஷன் ஏவும் சியும் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே ஓ இருக்குது, அங்கே ஓ அப்படின்னு இருக்குது, அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இங்கே வந்து அதே கேள்வி தான், திரும்ப அதே கேள்வி தான் கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டர் கொஸ்டின்லாம் அடுத்தடுத்து அப்படியே போயிடலாம் சரிங்களா. ரிப்பீட்டர் கொஸ்டின் இதில் வந்து பார்த்திங்கன்னா 22வது கொஸ்டின் பாருங்களேன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கம், வண்டு, சங்கு, கங்கை, மங்கை. இதில் வந்து பார்த்திங்கன்னா கங்கை, சங்கு, பக்கம் சரிங்களா, மங்கை, வண்டு இதெல்லாம் இருக்குது சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா க வரிசை தான் ஃபஸ்ட்டு. க வரிசை அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்குது, அதை அப்படியே கண்ணை மூடிட்டு போட்டுடலாம் சரிங்களா, ஆப்ஷன் பி. 23வது பாருங்கள், 23வதுக்கு ப தான், பழங்கள். இதில் எல்லாமே பாப்பா, பிபி, பூ, பூ, பே, பே, பை. இதில் வந்து கொஞ்சம் மட்டும் லாஸ்ட்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். என்ன அப்படின்னா இங்கே வந்து அதே மாதிரி தான் ஒரே இதில் கொடுத்துருப்பாங்க. 2வது பாரதமாக, 3வது பார்த்திங்கன்னா ஒமிட் பண்ண வேண்டியது ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பியை ஒமிட் பண்ணிடணும் மித்த சரிங்களா. ஆப்ஷன் பியையும் டியையும் ஒமிட் பண்ணிடணும். இதுக்கடுத்து ஏவையும் சிஏன்னு தான் கம்பேர் பண்ணணும் சரிங்களா. அதில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏல வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும் ஏவும் சியும். அப்போ இங்கே பையன் வருது, அங்கே பெண்கள் வருது சரிங்களா. பையன் வந்து வராது சரிங்களா, இதுதான் வரும், பெண்கள் தான் வரும் சரிங்களா. ஏன்னா பா வரிசையில் உங்களுக்கு என்ன வரும், வந்து பே 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 கடுத்தா பை வரும் சரிங்களா, அதுக்கப்புறம் தான் போ வரும் சரிங்களா, அந்த மாதிரி. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24வது கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, க வரிசை தான் ஃபஸ்ட்டு எடுத்தனே கா கிக்கி குக்கு கே கை. அதில் வந்து கடல், கோலம் இது ரெண்டும் எடுத்துக்கணும், ஆப்ஷன் பியையும் சியையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு அடுத்து குருவி இருக்குது, அப்போ கூ தான் வரும், அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 வந்து பார்த்திங்க அப்படின்னா அகர வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அதே தான் உயிர் எழுத்துக்கள் அப்படியே அழகாக எழுதிடலாம் ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. இதுவும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இசைக்கருவிகள் நம்ம பார்த்தது தான் சரிங்களா. இந்த இதுவும் இதெல்லாம் இந்த கொஸ்டின் நம்ம அப்பயே பார்த்தாச்சு.
இந்த 30வது கொஸ்டின் பாருங்களேன். 30வது கொஸ்டினில் தேசியம், துறைமுகம், நகரம், நெடுஞ்சாலை, மாவட்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தனே நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா, இக்கு இங்கு ஏதாவது இருக்கா, இல்லை இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து, இங்கே இத்தில் வந்து தே இருக்குது, அப்போ தே தான் ஃபஸ்ட்டு வரணும். ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குது, தூ இருக்குது அதுக்கு முன்னாடி, அப்போ தூ. சரிங்களா. துறைமுகம், அதுக்கப்புறம் வந்து தேசியம், அந்த மாதிரி. அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு எடுத்தனே என்ன வரும், துறைமுகம் 2 இருக்குது, ஆப்ஷன் பிலும் இருக்குது, சி இருக்குது, ஆனால் தேசியமும் இருக்குது அடுத்து. இப்போ நகரம், மாவட்டம் அப்படின்னு பார்த்தா இங்கே நகரம் வந்து இத்து இந்து அதான் ஃபஸ்ட்டு வரும், அப்போ ஆப்ஷன் பி. சரி, ஓகே. இது வந்து என்னதுன்னா பாப்பா வரிசை. சரிங்களா. பாப்பா பிபி பூ பூ பே பை, அதுதான். அப்போ ஆப்ஷன் பி பாரதம் தான் எடுத்தனையும். கண்ணை மூடிட்டு பாரதம் 2 இருக்குது, இங்கே பே இருக்குது, அங்கே பூ இருக்குது, அப்போ பூ தான் ஃபஸ்ட்டு, ஆப்ஷன் பி. அடுத்து பார்த்தீங்கன்னா அகர வரிசையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இகழ்ந்தால் என் மனம், இங்கே வந்து அதே தான். சரிங்களா. இகழ்ந்தால் என் மனம் என்னுடல் புகழ்ந்தால் அப்படின்னா இங்கே அதே தான். ஈ ஃபஸ்ட்டு பார்க்கணும், ஈயும் இன்னொன்று என்ன பார்க்கணும், ஈ மட்டும்தான் இருக்குது, 2 எழுத்தை கம்பேர் பண்ணால் போதும். சிஐடியும் ஒமிட் பண்ணிடலாம். ஈக்கு அடுத்து ஏ, அப்போ ஆப்ஷன் என்னது, ஏ. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அகர வரிசையில் அடுத்து சாச்சா சீச்சி சூச்சு, இங்கே வந்து ஃபஸ்ட்டு சா வரிசை தான் இருக்குது. சரிங்களா. சா தான் பார்க்கணும். அப்போ ஆப்ஷன் ஏவே சிஏ மட்டும் பாருங்கள். சேனா ஃபஸ்ட்டு 2மே செயற்கை தான் இருக்குது. இங்கே வந்து தா வரிசை இருக்குது, தானா ஃபஸ்ட்டு தூ தான் வரும், அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனா. சரிங்களா. ஆனா வரிசை தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தனே ஆடு இருக்குது, 2லேயுமே ஆடு இருக்குது, இங்கே உயிர் இருக்குது, ஆனால் இங்கே எளிமை இருக்குது, அங்கே ஒழுக்கம் இருக்குது, அப்போ ஏ தான் ஃபஸ்ட்டு வரும், அப்போ ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள். ஆசிரியர், ஓணான், வவ்வால், கிளி, தேனி, இதான் நம்ம பார்த்த கொஸ்டின் தான் இதெல்லாம். சரிங்களா. இது எல்லாமே பார்த்த கொஸ்டின் தான். அடுத்து இந்த இதை பாருங்களேன். 37வது கொஸ்டின் அல்லல். இது வந்து பார்த்திங்கன்னா அல்லல் வந்து இந்த 2 இதை மட்டும் கம்பேர் பண்ணால் போதும், ஏவையும் சிஏயும். அடுத்து 2வது எழுத்தை பாருங்கள். 2வது எழுத்துல இங்கே ர இருக்குது, இங்கே இல்லு இருக்குது. சரிங்களா. ர ஃபஸ்ட்டு வருமா இல்லு ஃபஸ்ட்டு வருமானு பார்த்தாங்கன்னா ரா தான் ஃபஸ்ட்டு வரும். சரிங்களா. இல்லு லாஸ்ட்டாக தானே வரும், அப்போ ஆப்ஷன் சி. எடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த காருகர் அந்த வேலை பார்ப்பாங்களா அவங்களோட வந்து சொல்கிறாங்க. இல்லை எல்லாமே ஃபஸ்ட்டு வந்திங்கன்னா ஓ தான் இருக்குது. ஆப்ஷன் பியை மட்டும் ஒமிட் பண்ணிவிட்டு ஓசுனர், ஓவியர், இதில் வந்து பார்த்திங்கன்னா சூ இருக்குது, அங்கே வி இருக்குது, அப்போ ஏவே ஒமிட் பண்ணிடலாம். சிக்கும் டிஏக்கும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஓசுனர், ஓசுனர், ஓவியர், ஓவியர், காருகர், காருகன் இருக்குது, இங்கே சிற்பின்னு இருக்குது, அப்போ அங்கே பாஸ் அவர் இருக்குது, சிப்பி தான் வரும், ஆப்ஷன் டி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஈதல், ஊக்கம், ஏது, அவ்வை. சரிங்களா. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. 40வது பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா. ஏன்னா ஆப்ஷன் ஏங்கிறது எப்படி சொல்கிறேன்னா சா வரிசை எல்லாமே ஒன்று போல தான் இருக்குது. சா சா சீச்சின்னு அதே மாதிரி 2வது எழுத்து ஒன்று போல தான் இருக்குது. 3வது எழுத்தில் நுங்குன்னு இருக்குது, இங்கே பி இருக்குது, அப்போ நான் ஆப்ஷன் டி ஒமிட் பண்ணிடலாம். 3வதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 எழுத்து சேமாக இருக்கா, 3 எழுத்து சேமாக இருக்குது. அடுத்து வந்து பட்டணம், பட்டணம் பிஞ்சு இருக்குது, பா பி, அப்போ சிஏயும் டிமையும் ஒமிட் பண்ணிடலாம். பட்டணம், பட்டணம், பிஞ்சி, பிஞ்சி, இங்கே வஞ்சம் இருக்குது, இங்கே வண்டின்னு இருக்குது, இஞ்சி தான் வரும், அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 41வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா. 42வதுக்கு ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா. இது நான் ஒரு நிமிஷம் அப்படியே வைக்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். 43வது இசைக்கருவிகள் தான், அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 44வது கொஸ்டின் வந்து அ ஆ இ உ உ ஏ ஏ. சரிங்களா. அதில் வந்து ஆ வரிசையில் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஏன்னா 2வது வந்து என்ன இருக்குது, இப்பு இம்மு அதுதான் இருக்குது. சரிங்களா. இப்பு தான் ஃபஸ்ட்டு வரும், அப்போ பூரிப்பு. இதில் பாருங்களேன், இந்த கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அகர வரிசையை வந்து சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆ வரிசையும் கொடுத்துட்டாங்க, காவும் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சரியானதாக கொடுத்துருக்காங்க. சரியான டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். 2 கேள்வி 2 மற்றும் 4 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், ஆ தான் ஃபஸ்ட்டு வரும். சரிங்களா. அப்போ
அது எல்லாமே ஒன்றோல இருக்கா? அழகு, அறிவு, அன்பு. சரிங்களா? ரெண்டாவதுல இதில் வந்து மொதல் 2 இருக்கா? 2 மற்றும் 4. சரிங்களா? இங்கே அழகு, அறிவு இருக்குது, அன்பு, அன்று, அன்னைன்னு இருக்குது. இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே இன்னும் வந்து கடைசியாக வரும். சரிங்களா? இதில் வந்து இன்னும் அன்னைங்கிறதுக்கு இன்னும் கடைசியாக வரும். இதில் 2லேயும் ஒரு பேரில் எழுத சொல்லியிருக்காங்க, அது 2 ஒரு பேர். அதனால தான் இப்படி கொடுத்துருக்காங்க. நம்மளாட்டில் என்ன பண்ணிடக்கூடாது, 1 2 கரெக்டு அப்படின்னு போட்டுறக்கூடாது. சரிங்களா? சரியான விடை அப்படின்னா ஃபஸ்ட் 2வது கரெக்டு தான், அழகு கரெக்டு. ஏன்னா அங்கே இன்னும் இருக்குது, அப்போ அதை ஒமிட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதில் காப்பு தான் இருக்குது, அடுத்து செங்கீரை இருக்குது, அதை ஒமிட் பண்ணிவிட்டு 4வது. அப்போ ஆன்சர் வந்து 2 4 தான் கரெக்டு. இங்கே வந்து வரிசை. சரிங்களா? ஃபஸ்ட்டு குடும்பைன்னு இருக்குது, 2வது கூலம் கொம்புன்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் வரும் ஆன்சர். நாற்பத்தெட்டாவதுக்கு ஆப்ஷன் டி. 49வதுக்கு ஆப்ஷன் சி. சரிங்களா? அழகுணர்ச்சி, ஆரம், இரண்டல்ல, ஈசன், உரைநடை, ஊழி இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே. 50வது பார்த்திங்கன்னா வாழ்த்துதல், வினாவுதல், வேண்டுதல், வைதல். இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இது உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி இதாயிரும். ஏன்னா இந்த கொஷின் வந்து ப்ராக்டிஸ் தானே பண்ணணும். நான் ஜஸ்ட்டு இத்தனை இது எடுத்திருக்கேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இந்த கொஷின் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுக்காண்டி தான் காட்டுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் இதே பார்த்துட்டு இருந்தால் ஒரு மாதிரி ஆயிரும். சரிங்களா? இப்போ வாழ்த்துதல்னால் எடுத்தனே ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஏன்னா 2ம் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வைதல் இருக்குது, இங்கே வேண்டுதல் இருக்குது. அப்போ எது ஃபஸ்ட்டு வரும்? ஃபஸ்ட்டு எடுத்தனே வே தான் வரும். அப்போ ஆப்ஷன் பி. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். 51 அதெல்லாம் 51 52 ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா வரிசை இருக்குது, காக்கா கிக்கி குக்கு கேக்கே கை. சரிங்களா? அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐம்பத்தி 4வதுக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 55க்கு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இதுவும் நம்ம பார்த்ததான். இந்த அடிக்கடி இந்த இது வருது, வௌவால், ஆசிரியர், மனிதன், தையல், ஓனன். அடுத்து இங்கே வரிசை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. எடுத்தனையும் டை தான் வரணும். அப்போ ஆப்ஷன் ஏவை ஒமிட் பண்ணிடணும். அப்போ 2வது கண் இருக்குது, இங்கே கலாம்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி ஒமிட் பண்ணிடணும். கண்ணுக்கு அடுத்து கலை, கலாம்னு இருக்குது. அப்போ லா தான் ஃபஸ்ட்டு, ஆப்ஷன் சி. 58வதுக்கு உலக்கோல், கலப்பை, கொழு, புட்டு ஆன்சர். 59வதுக்கு பாருங்களேன், இது கொஞ்சம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அண்ணா, அன்னை, தலை, மன்னா. சரிங்களா? இது வந்து வரிசை. அடுத்து அடுத்தா மா வரும், ஆப்ஷன் சி. 60வதுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 61வது பாருங்கள், 61வதுக்கு ஆப்ஷன் டி. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த கொஷின். 1000 மூரம். இது வந்து பார்த்திங்கன்னா எழுத்து எல்லாமே ஒன்றோல இருக்கா. அப்போ 2வது இதை பார்க்கணும். 2வது இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தான் வரணும். அப்போ 2வது எழுத்தை பார்க்கும்போது இங்கே ஆப்ஷன் பிலையும் டிலையும் ஒரே மாதிரி இருக்குது. அப்புறம் இம்மு இருக்குது, இங்கேயும் இம்மு தான் இருக்குது. இப்போ 2வது இடத்துல ஓ தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்குது, அங்கே ரீ இருக்குது. அப்போ தான் ஃபஸ்ட்டு வரணும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் நம்ம ஓரளவு பார்ப்போம். அடுத்து 66வதுல அதே தான். 66வதுல வந்து அவரை வரைன்னு இருக்குது முதல்ல. 2வதுல உரைத்தல் இருக்குது. லாஸ்ட் இதை ஒமிட் பண்ணிடலாம் கண்ணை மூடிட்டு. வந்து 3 இதை பார்க்கணும். 3 இதில் வந்து உரைத்தல் இருக்குது. 4வதுலேயும் ஒருவர்ன்னு இருக்குது. 5வது எழுத்து பக்கமும் நன்றுன்னு இருக்குது. இங்கே வந்தால் இருக்குது. நான் தான் வச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா வராது. அப்புறம் அடுத்த எழுத்தை பார்த்தா வந்தால்னு இருக்கா. அடுத்து விருந்தினரில் இருக்குது. இதில் விருந்தினர் வியந்துன்னு இருக்குது. விருந்தினர்னா வி இருக்குது, இங்கே ரூ இருக்குது, இங்கே யா இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, வியந்துன்னு இருக்குது, அங்கே விருந்தினர் இருக்குது. சரிங்களா? இதை கொஞ்சம் அந்த லாஸ்ட் இது கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இங்கே வியந்துன்னு இருக்குது, அங்கே விருந்தினர்னு இருக்குது. அப்போ சரிங்களா? தானே ஃபஸ்ட்டு வரும். இங்கே என்ன இருக்குது, வியந்து. ஆமாம் கரெக்டு தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வியந்துன்னு இருக்குது, அங்கே விருந்தினர்னு இருக்குது. சரிங்களா? 2 ஆப்ஷன் ஏவையும் பிஏயும் நல்லா பாருங்களேன். இங்கே ஆப்ஷன் ஏவையும் பிஏயும் பார்த்தா இங்கே விருந்தினர் இருக்குது, இங்கே வியந்துன்னு இருக்குது. அப்படி பார்த்தா எழுத்து வி தான் இருக்குது. 2வது இடத்துல இங்கே யா இருக்குது, இங்கே ரூ இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வரும். சரிங்களா? இங்கே வந்து தப்பாக இருக்குது.
சாரி, கரெக்டு தான். எரலை வரலை, ஏறலை. கரெக்டு தான். ரூன்னு நம்ம இது பண்ணக்கூடாது. ரா தானே? சரி, ஓகே, கரெக்டு தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. தெரியாமல் சொல்லிட்டேன். சரிங்களா? எரலை வரலை, ஏ தான். சரிங்களா? ஏ தான் வரும். அடுத்து தான் ரா வரும். ஏக்கு அடுத்தானே ரா வரும். சரி, ஓகே. இரு இல்லு அந்த மாதிரி தானே வரும். அப்போ ஆப்ஷன் பி கரெக்டு தான். கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. 67வது பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. அடுத்து 68வது பார்த்திங்கன்னா பாப்பா பி. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டாது. 69 பார்த்திங்கன்னா கடவுச்சொல். இதில் வந்து பார்த்திங்கன்னா க வரிசை எடுத்தனே கண்ணை மூடிட்டு க தான் ஃபஸ்ட்டு, ஆப்ஷன் சி. 70வது பார்த்திங்கன்னா க வரிசை தான், அதுவுமே கீ தான் ஃபஸ்ட்டு வரணும். சரிங்களா? காக்கா கீ கூக்கு கீ தான் ஃபஸ்ட்டு. 71வது காக்கா கீ தான், கா தான் இருக்குது, மித்த எல்லாமே கீன்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ. 72வது பார்த்திங்கன்னா மா வரிசை இருக்குது. அப்போ மா தான் எடுத்தனையும் கண்ணை மூடிட்டு நம்ம ஆப்ஷன் ஏ கிளிக் பண்ணிடலாம். 73வது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அச்சாணி அச்சாணின்னு ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டாவது உழுவோர் உலகத்தாருக்குன்னு இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உழுவோர் உலகத்தாருக்குன்னா இங்கே என்ன வரும்? உழுவோருங்கிறது இல்லு கடைசி வரும். இந்த இல் தான் வரணும். அப்போ ஆப்ஷன் சிஏடிஏயும் கம்பேர் பண்ணணும். அடுத்து உழுவோர் இருக்குது. இங்கே எனன்னு இருக்குது, இங்கே போற்றன்னு இருக்குது. ஏ தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ சி. அடுத்து பாருங்கள், அகர வரிசைப்படி திரும்ப அதே தான். 74வதுக்கு க தான் வரும். சரிங்களா? இங்கே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காக்கா கீ கா வந்து எல்லாமே ஒன்று போல் இருக்குது. ரெண்டாவது எழுத்து காக்கா கீ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீ, ஆப்ஷன் சியை ஒமிட் பண்ணிவிட்டு மிச்சம் மூணையும் பார்க்கணும். அடுத்து வந்து ஏவையும் பியையும் கம்பேர் பண்ணணும். ஏன்னா இங்கே கூ இருக்குது, அங்கே கோ இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ பியை ஒமிட் பண்ண ஏபியை பார்த்தா இங்கே கொம்பு இருக்குது, இங்கே கொப்பு இருக்குது. சரிங்களா? இது நல்லா பார்த்துக்கணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொப்புனா இப்புக்கு அடுத்து என்ன வரும்? இப்புக்கு அடுத்து தான் இம்மு வரும். அப்போ இப்பு தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், ஆ வரிசை கண்ணை மூடிக்கிட்டு நம்ம போட்டலாம். சரிங்களா? ஆப்ஷன் பின்னு. அடுத்து வந்து இதெல்லாம் அதே மாதிரி தான், அன்பு இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. 77 இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? 78 பாருங்கள். 78 பார்த்திங்கன்னா காக்கா கீ கூக்கு கே. அப்போ கா வரிசை, ஆப்ஷன் சி. 79வது ஆ தான் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஆப்ஷன் பி. 80வது வந்து பார்த்திங்கன்னா ஆ வரிசை, ஆப்ஷன் சி. அடுத்து 81வது ஆப்ஷன் பி. சரிங்களா? 82வது வந்து பார்த்திங்கன்னா தாண்டுதல் அப்படின்னு பார்க்கும்போது தாத்தா தீ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் சி தான் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 83வது பார்த்திங்கன்னா ஐவர். சரிங்களா? இது வந்து உயிரெழுத்துக்கள் இருக்கனால கண்ணை மூடிக்கிட்டு ஆப்ஷன் பி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 84வதுல என்ன இருக்குது அப்படின்னா ஆ வரிசை தான் ஃபஸ்ட்டு இருக்குது. சரிங்களா? ஆ வரிசை அப்படின்னு பார்க்கும்போது எடுத்தனே நம்ம என்ன எழுதிடணும்? இங்கே எல்லாமே ஆ தான் இருக்குது. அப்போ ரெண்டாவது பார்க்கும்போது வி இருக்குது, ரூ இருக்குது, ல இருக்குது, சை இருக்குது. அப்போ அசைத்த இச்சு. அப்போ ஆப்ஷன் டி. 85வதுக்கு கலை. சரிங்களா? கலைனா இந்த லை இருக்குது. இங்கே வந்து இங்கே நம்ம எடுத்தனே இந்த இதுதான் பார்க்கணும். ஏன்னா க இருந்துருச்சு. அப்போ கலை, ஆப்ஷன் பி. அடுத்து 86வதுக்கு ஆப்ஷன் ஏ, நான் அதான் ஃபஸ்ட்டு வரும். 87வதுக்கு சா வரிசையில் சா அதான் ஃபஸ்ட்டு. 88வதுக்கு கீ. சரிங்களா? கீ இருக்குது, கிளி இருக்குது. அப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா இது நம்ம அப்போதே பார்த்துட்டோம், ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து 89வதுக்கு ஆ தான் ஃபஸ்ட்டு ஆன்சர். அழுவம் இருக்குது, உறவுநீர். இங்கே கரையும் இருக்குது, அங்கே மதலே இருக்குது. அப்போனா கரையும் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. 90வதுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா? காக்கா கீ கூக்கு கே. இதில் வந்து அகர வரிசை, இதில் வந்து தூ வரிசை கொடுத்துருக்காங்க, ஆ வரிசையும் கொடுத்துருக்காங்க. இங்கே அகர வரிசையை தேர்ந்தெடு அப்படின்னு தானே. அப்போ அகர வரிசையில் இங்கே ஆ தான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்காங்க அதை மட்டும் தெரியாமல் கொட்டேஷன் வந்துருச்சு டைப் பண்ணும்போது. ஆப்ஷன் சியும் டியும் கம்பேர் பண்ணுங்கள். அகிலும் ஆறாமும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்? எல்லாமே ஒன்று ஓல இருக்கா, இங்கே தூசுன்னு இருக்குது, அங்கே முத்துன்னு இருக்கா. அப்போ ஆப்ஷன் டி. 92வதுக்கு ஆப்ஷன் சி. 93ன்னு பார்த்தீங்கன்னா த வரிசை. அப்போ தவம் தான், ஆப்ஷன் சி. 94வதுக்கு ச வரிசை. அப்போ ஆப்ஷன் டி. சாரி, டி இல்லை பி. 95வதுக்கு பார்த்திங்கன்னா ம வரிசை, ஆப்ஷன் சி. 96வதுக்கு என்ன வரிசை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிக்சடாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இக்கு இங்கு இச்சி இஞ்சி தான் வரும். அப்போ ஞாயிறு ஃபஸ்ட்டு வந்து சி. அடுத்து 97வதுக்கு த வரிசை கொடுத்துருக்காங்க. த வரிசை கண்ணை மூடிட்டு என்னது? தம்பி, அதான் ஆப்ஷன் டி.
98 வந்து பார்த்திங்கன்னா க வரிசை கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் டியை கிளிக் பண்ணலாம். 99 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 100ம் பார்த்துட்டோம். 101 பாருங்கள், 101ல் ச வரிசை கொடுத்துருவாங்க. சாச்சா சிச்சி சூச்சு சிச்சி ஆப்ஷன் பி. ஓகேங்களா. 92 மே வரிசை மாமா மிமி. ஃபஸ்ட் எடுத்தனையும் 2 இருக்குது, சியும் டி இருக்குது. 2வது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் மீ மூ அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து 103ல் பா வரிசை பாப்பா பிபி கண்ணை மூடிட்டு பாப்பா பிபினா பணம் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி. 104 பாருங்கள் வா வரிசை வலிமை கண்ணை மூடிட்டு போடலாம். இது எல்லாமே வரிசை இப்படியே தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அது ஈஸியாகவே பார்த்துடலாம். எழுத்துல ஈஸியாக அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். 104 ஆப்ஷன் டி. 105 ஆப்ஷன் சி நா வரிசை. 106 பா வரிசையில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பள்ளம் இருக்குது. ஆப்ஷன் ஏ. 107 பார்த்திங்கன்னா ஊவுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகணும். ஏன்னா எல்லாமே ஊன்னு இருக்குது. மொதல் 2 ப்ளஸ் டியை ஒமிட் பண்ண இது பார்க்கணும். சியை ஒமிட் பண்ணிடணும். உந்து உரு ஊழி ஊன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்து இருக்குது. அப்போ இந்து தான் ஃபஸ்ட்டு வரும். ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இங்கே வரும் மாலாத வாளால் ஆலா மீளானா ஆலா தான் ஃபஸ்ட்டு வரும். ஆலாக்கு அடுத்து மா வரும். அப்போ ஆப்ஷன் சி. 110 வந்து ஆப்ஷன் பி. 111 அதே தான் அந்த இசைக்கருவிகள். சரிங்களா. இதில் வந்து ப வரிசை ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சி. 112 இதே தான் நம்ம படிச்சது தான் திரும்ப வருது. ஆப்ஷன் ஏ. 113 ஆப்ஷன் டி. சரிங்களா. 114 என்ன வரும்? 114 ஆப்ஷன் ஏ. அப்புறம் 115 என்ன வரிசை? க வரிசை. க வரிசைனா ஃபஸ்ட்டு எடுத்தனே நம்மளுக்கு ஆப்ஷன் பின்னு கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். 116 மிக்ஸ்டாக இருக்குது. மிக்ஸ்டுனா ஃபஸ்ட்டு என்ன எழுத்து வரும்? உயிரெழுத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தனே ஈ தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து 117 இது மிக்ஸ்டாக தான் இருக்குது. ஒரே ஒரு உயிர்மை எழுத்து மட்டும் இருக்குது. ஆனால் ஊ தான் ஃபஸ்ட்டு ஊவில் ஈ தான் ஃபஸ்ட்டு வரும். ஈக்கு அடுத்து உலைன்னு இருக்குது. அடுத்து இங்கே கைன்னு இருக்குது, இங்கே யான் இருக்குது. கா தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ ஆப்ஷன் டி. 119 பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு திராவிடம் தையல் 100. இதில் வந்து பார்த்திங்கன்னா த வரிசை தான். அப்போ திராவிடம் ஆப்ஷன் டி. சரிங்களா. தாத்தா வரிசை. சரிங்களா. தாத்தா தீ தூ தே தை அந்த மாதிரி. அடுத்து 120 கொஸ்டின் பாருங்கள். 120 பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? ரா வரிசை. ரா ஃபஸ்ட்டு எடுத்தனே ரா ரா ரீ ரீ ரு ரே ரே ரை ரவ் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம்ல. ரோ ரவ் அப்படின்னா இங்கே ரானா ரீ ரீங்கிறது ஏவையும் சியும் கம்பேர் பண்ணுங்கள். ஒரே மாதிரி இருக்குது. இங்கே ரூன்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து 121 வந்து பாப்பா பிபி ரெண்டும் கம்பேர் பண்ணணும். பியும் சியும் மித்ததை ஒமிட் பண்ணிடணும். ஏவையும் டியும். சரிங்களா. இங்கே வந்து பசி, இங்கே வந்து பானம் இருக்குது. இங்கே பிடின்னு இருக்குது, அங்கே பானம் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி. 122 பார்த்தீங்க அப்படின்னா தா வரிசை. தா எடுத்தனே கண்ணை மூடிட்டு தண்ணி கிளிக் பண்ணிடலாம். 123 இது வந்து நீங்கள் கொஸ்டின் அடித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஏன்னா வந்து இது வந்து இப்போ பார்க்குறது ஒரு மாதிரியாக தான் உங்களுக்கே இருக்கும். கொஸ்டின் அடித்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது நம்மளுக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறத கொஸ்டினை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கிளாஸ் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் முக்கியம். திரும்ப சொல்கிறேன், ப்ராக்டிஸ் தான் முக்கியம். கன்ஃபியூஸ் ஆகிற இடத்துல நீங்கள் கரெக்டாக இப்போ நீங்கள் 100 கொஸ்டின் இருந்துச்சுன்னா 100 கொஸ்டின் உங்களுக்கு டஃப்பாக சப்போஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்லேயுமே வந்து எதாவது தப்பு பண்ணிங்கன்னா திரும்ப அதை அடித்து பாருங்கள், ப்ராக்டிஸ் ஆகும். சரிங்களா. ஒரு 4-5 தப்பு பண்ணிங்கன்னா திரும்ப முதல்லேருந்து 100 கொஸ்டின் அடித்து பாருங்கள். 123 ஆப்ஷன் ஏ. 124 ஆப்ஷன் டி. தாத்தா தீ தூ தே ஆப்ஷன் டி. அடுத்து 125 பார்த்திங்கன்னா க வரிசை. எடுத்தனே கரம் கானகம் ஆப்ஷன் ஏ. 126 வ வரிசை கொடுத்துருக்காங்க. வா தான் ஃபஸ்ட்டு வரும். ஆப்ஷன் ஏ. கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். 127 வந்து பார்த்திங்கன்னா துறைமுகம். சரிங்களா. இங்கே த வரிசை மா வரிசை பா வரிசை எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இத்து தான் முதல்ல வரும். ஆப்ஷன் ஏவையும் டியையும் கம்பேர் பண்ணால் இப்பு இம்மு. சரிங்களா. இப்பு இம்மு தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 128 சா வரிசை. கண்ணை மூடிட்டு சி கிளிக் பண்ணிடலாம். 129 சா வரிசை தான். டியை கிளிக் பண்ணிடலாம். 130 பார்த்தீங்க அப்படின்னா க வரிசை. கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் பியை கிளிக் பண்ணிடலாம். 131 அளபெடுத்தல். இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அளபெடுத்தல்னு கண்ணை மூடிக்கிட்டு ஆப்ஷன் டியை வந்து ஒமிட் பண்ணுங்கள். அளபெடுத்தல்னு இருக்குது. ரெண்டாவது வந்து இ இருக்குது, அங்கே இ இருக்குது. அப்போ ஆப்ஷன் பியும் சியும் கம்பேர் பண்ணுங்கள். இ அப்போ இதான் வரும். ஆப்ஷன் சி தான் வரும். சரிங்களா. 132 அதே மாதிரி தான் கன்ஃபியூஸ் ஆகும். உயிரளபடை ஆப்ஷன் டியை ஒமிட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஓ வரிசை. ஆப்ஷன் ஏவையும் சியையும் கம்பேர் பண்ணுங்கள். அடுத்து தனிமொழின்னு இருக்குது, இங்கே தொடர்மொழின்னு இருக்குது, இங்கே பொதுமொழின்னு இருக்குது. அப்போ இத்து தான் முதல்ல வரும்.
தொடர்மொழி ஆப்ஷன் ஏ. 133வது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் சேம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அச்சம் அச்சம்னு ஒரே மாதிரி இருக்குது. 2வது அன்பு ஆசைன்னு இருக்குது. கண்ணை மூடிட்டு பியை ஒமிட் பண்ணிடுங்க சரிங்களா. பியை ஒமிட் பண்ணிட்டா ஏசிடின்னு இருக்கும். இங்கே அன்புன்னு இருக்குது, இங்கே அருள் இருக்குது, இங்கே அன்புன்னு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே அன்புன்னு இருக்குது இன்னும் வந்து கடைசியில் தான் வரும். தான் வரும் ர சரிங்களா. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 135வது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தான் முதல்ல வரும். அப்போ ஆப்ஷன் ஏவையும் சியையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே அண்ணன் தம்பின்னு இருக்குது, தாயின்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு தான் வரும் ஆப்ஷன் ஏ சரிங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். இதை வந்து நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். இதை நீங்கள் வந்து இதை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது மனப்பாடம் பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ். இந்த கொஸ்டின் இந்த தலைப்பு அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 200 கொஸ்டின் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகுவீங்க. 200 கொஸ்டினில் 1 மார்க் வருதுன்னா நீங்கள் படிக்க தேவையில்ல, ஜஸ்ட்டு கொஸ்டின் அடித்து பார்த்தா 1 மார்க் வருதுன்னா உங்களுக்கு பெனிஃபிட் தானே. ஒரு மணி நேரம் கூட ஆகாது 200 கொஸ்டின் அடித்து பார்க்குறதுக்கு. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த 200 கொஸ்டின் அடித்து பார்க்குறது உங்களுக்கு அவ்வளோ நேரம்லாம் 200 கொஸ்டினே நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஆன்லைன் டெஸ்ட்டில். மினிமம் உங்களுக்கு ஒரு போதுமானது அளவு ஒரு 50-60 கொஸ்டின் கொடுப்போம். 50-60 கொஸ்டின் எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் தான் ஆகும் சரிங்களா. திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் மஸ்ட்டு சரிங்களா. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருவாங்க. அதை வந்து அதில் இல்லாதவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் கிளிக் பண்ணி அதில் வந்துடுங்க சரிங்களா. குரூப்பில் அப்டேட் பண்ணுவாங்க எதுனாலும். கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. இன்றைக்கி படித்த தலைப்பு வந்து ரெகுலராக கொஸ்டின் வந்து 2013 இப்போ வரைக்கும் கேட்ட குரூப் 4ல் குரூப் 2ல் ரெகுலராக கேட்குறது. இதுக்கு படிக்கிறதுக்கு 1 மார்க் வந்து வரும். கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. சிறுதுளி தான் பெருவெள்ளம். தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.